ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அறத்துப்பாலில் இல்லறையியலில் நடுவு நிலைமைன்னு டாபிக். அதாவது யாராக இருந்தாலும் சரி, எந்த நேரத்துலையும் சரி, நம்ம யார் பக்கமும் சாயாமல் நேர்மையின் பக்கம் நின்று சொல்கிறதுக்கு பேர் தான் நடுவு நிலைமை. சரி, இதில் 10 திருக்குறள் பார்த்துருவோம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். அதாவது தகுதி அப்படிங்கிறது நடுவு நிலைமை. நடுவு நிலைமை அப்படின்ற அறம் நமக்கு எப்போ நல்லதை விளைவிக்கும் நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னா, பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். அதாவது உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பகைவனாக இருந்தாலும் சரி, உங்கள் அயலானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீதி தவறாமல், சரியான விஷயம் தவறாமல், நடுவு நிலைமை தவறாமல் நடந்து கொண்டால் அந்த நடுவு நிலைமைன்ற அறம் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செப்பம் உடையவனாக்கம் சிறிவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. இங்கே செப்பம் அப்படின்னா நடுவு நிலைமை. நடுவு நிலைமை உடையவனோட செல்வம் வளம் இருக்கு இல்லையா, அவனோட செல்வம் சிதைவின்றி எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கு மாட்டிக்காமல், அழிஞ்சு போகாமல், குறையாமல், எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து அவனுடைய வருங்கால சங்கதியினருக்கு அப்படியே போய் சேரும். யாராலையும் அதை பறிக்க முடியாது, யாராலையும் அதை அழிக்க முடியாது. அழிவில்லாமல் அவன் வாழ்க்கைக்கு அவனுக்கு அடுத்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும். ஏமாப்புடைத்து அவனுக்கு அது பாதுகாப்பு தரும், பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நன்றே திரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். அதாவது நன்றே திரினும் நல்லதையே தர மாதிரி இருந்தாலும், இல்லை நன்மையே தருவதாக இருந்தாலும், நடுவிகந்தாம் நடுநிலைமை இல்லாமல் வந்த ஒரு ஆக்கத்தை, ஒரு செல்வத்தையோ இல்லை ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ அன்றே ஒளியல் விடல், அப்போதே கைவிட்டுறணும், அப்போதே அது வேணான்னு சொல்லி விலகி வந்துடணும். அதுதான் உங்களை காப்பாற்றும், இல்லை மாட்டிக்குவீங்க. நன்றே திரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். சரி, அடுத்து பார்க்கலாம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் அப்படின்னா நடுவுநிலைமை உள்ளவர்களா, தகவிலார் நடுவுநிலைமை இல்லாதவர்களா அப்படிங்கிறது அவங்கவுங்க எச்சத்தால் வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுவோம் இல்லையா. ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி நல்லதாக பேசுகிறோமா கெட்டதாக பேசுகிறோமா, அவங்க பற்றி அவங்களோட கேரக்டரை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுதான் எச்சத்தாலும் காணப்படும் சொல்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க நடுநிலைமையானவங்களா நடுநிலைமை இல்லாதவங்களான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக்கு கோடாமை சான்றோர்க்கு அணி. அதாவது கேடும் பெருக்கமும் இல்லல்ல. கேடுன்னா என்ன, நம்ம வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சின்னு வச்சுக்கலாமே, நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. வாழ்க்கையில் நமக்கு ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். அதான் கேடும் பெருக்கமும் இல்லல்ல. கேடும் பெருக்கமும் நமக்கு தீமையும் நன்மையும் வாழ்க்கையில் இல்லாததில்லை, மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. இந்த விஷயம் தெரிஞ்சும் இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். எந்த நிலைமையிலுமே நம்ம நடுநிலை மாறாமல் எப்போ இருக்கோமோ அதுதான் நல்லா படித்தவங்களுக்கு அணிகலனாக மாறும், ஒரு அழகாக மாறும். நடுநிலைமை மாறாமல் இருக்கணும். எந்த நிலைமையிலையும் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி, நம்மளோட நடுநிலைமை மாறாமல் இருக்கிறது தான் படித்தவர்களுக்கான நல்ல அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். அதாவது இப்படி படிங்களேன், இதை தன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின் கெடுவல்யான் என்பது அறிக. தன்னோட நெஞ்சத்துக்கு தெரியும் நடுவுநிலைமையாக இல்லை நாம் செய்யறதுன்னு தெரிஞ்சும் ஒருத்தர் செய்கிறான்னா அவன் எங்கேயோ வாங்கி கட்டிக்க போகிறான்டா, அவனுக்கு ஏதோ கேடு நடக்க போகுதுங்கிறத அறிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்படி சொல்கிறாங்க. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. இதையும் இப்படி மாற்றி படிக்கலாமே. அதாவது நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு. அதாவது நடுவுநிலைமை மாறாமல் அறம் மாறாமல் நன்றி உணர்வோடு ஒருத்தன் தங்கி இருக்கான், ஒருத்தன் இருக்கான், அவனுடைய தாழ்வு அவனோட வறுமையை கெடுவாக வையாது உலகம், அவனோட வறுமையை தப்பாக இந்த உலகம் பேசாது. அவன் நல்லவன்டா எப்படி மேலே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி தான் பேசுமே தவிர்த்து அவனுக்கு வேணும்டா அவன்லாம் இன்னும் கீழே போவான் அப்படின்னு பேசாதுன்னு சொல்கிறாங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு கோடாமை சான்றோர் கனி. அதாவது எப்படி ஒரு தராசு தன் மேலே வைக்கிற பொருளை அவங்க இப்படி ஆடி ஆனால் சமமாக வச்சு பார்க்குமோ அதே மாதிரி சான்றோர் நடுநிலைமை தவறாமல் இருக்கிறது அவங்களுக்கு அழகு. ஒரு தராசு மாதிரி கரெக்டான தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி சான்றோருக்கு சொல்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு அழகு சேர்க்கும்னு சொல்கிறாங்க. சரி, சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். அதாவது நம்ம பேசுகிறோம் இல்லையா சொற்கள், அது மட்டும் இவனுக்காக ஒரு ரொட்டி இல்லாமல் நடுநிலைமையோடு பேசுகிறோம்ல, அப்படி வாயால் பேசுறது மட்டும் கிடையாது. ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின், நம்ம மனசளவுலையும் நடுநிலைமையோடு வாழணும். அதுதான் உண்மையான நடுநிலைமைன்னு சொல்கிறார். சரி, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யின். அதாவது பேணி பிறவும் தமபோர் செய்யின் அப்படின்னா பிறரோட பொருளையும் நம்ம பொருள் போல பத்திரமா பாதுகாக்கிறது. அப்படி பாதுகாக்கிறவங்களோட வாணிகம் தான் அந்த காலத்தில் பொருள் கொடுத்து பொருள் வாங்கி நல்லபடியாக பண்ணுறாங்க இல்லையா,
அவங்களுக்கு நல்ல மரபு எது, நல்ல வணிகம் செய்கிறதுக்கான ஒரு குவாலிட்டி எதுனா பிறரோட பொருளையும் நம்ம பொருள் போல் பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. ரொம்ப ஈஸியான திருக்குறள் தான் நடுவுநிலைமை. நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம்.